ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ட்ரெண்டிங் டாபிக்ஸ். என்ன பார்க்க போனா 2024 ஜனவரி மந்த் டு ஜூன் மந்த் வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பாதி வருஷம் கிட்ட முடிஞ்சிச்சுங்க. ஸோ இந்த வருஷத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பாதி வருஷத்தில் எந்த திரைப்படம் தமிழ்நாட்டில் வந்து டே ஒன் பாக்ஸ் ஆஃபீஸ் வந்து அதிகமாக பண்ணியிருக்குன்னு பார்க்கலாம். மகாராஜா திரைப்படம் வந்து பார்த்தீங்கன்னா 3.45 crores வந்து பார்த்தீங்கன்னா டே ஒன் வசூல் பண்ணியிருக்கு. 8th பிளேஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஐலாண்ட் திரைப்படம். ஸோ ஐலாண்ட் திரைப்படம் வந்து பார்த்தீங்கன்னா 3.50 crores கிட்ட வசூல் பண்ணியிருக்கு டே ஒன் பாக்ஸ் ஆஃபீஸ் இன் தமிழ்நாடு. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா லால்ஸ்லாம் திரைப்படம் வந்து பார்த்தீங்கன்னா 7th பிளேஸில் இருக்குது. 3.60 crores வந்து பார்த்தீங்கன்னா டே ஒன் தமிழ்நாடு பாக்ஸஸ் வந்து பண்ணியிருக்கு. 6th பிளேஸில் வந்து பார்த்தீங்கன்னா காட்ஸில்லா வெஸ் காங் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் காங் சொல்லிட்டு அந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா 4.15 crores வந்து பார்த்தீங்கன்னா டே ஒன் தமிழ்நாடு பாக்ஸ் ஆஃபீஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 5th பிளேஸில் வந்து பார்த்தீங்கன்னா கில்லி ரீரிலீஸ் ஆச்சுல. ஸோ அந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா 4.30 crores வந்து டே ஒன் பாக்ஸ் ஆஃபீஸ் வந்து வசூல் பண்ணியிருக்கு. அதுக்கப்புறம் இந்த கவர்மெண்ட் திரைப்படம் வந்து பார்த்தீங்கன்னா 4th பிளேஸில் இருக்குது. 4.35 crores வந்து டே ஒன் வசூல் பண்ணியிருக்கு. அரண்மனை 4 வந்து பார்த்தீங்கன்னா 3rd பிளேஸில் இருக்குது. ஸோ அந்த திரைப்படம் வந்து 4.40 crores கிட்ட வசூல் பண்ணப்பட்டிருக்கு. செகண்ட் பிளேஸ் வந்து பார்த்தீங்கன்னா கல்கி 2898 AD திரைப்படம் இருக்குது. ஸோ ரீசெண்டாக நேற்று தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த படம் வந்து 5.5 crores இருக்குது. கேப்டன் மில்லர் வந்து பார்த்தீங்கன்னா 6.40 crores நம்பர் 1 பிளேஸில் இருக்குங்க. கிட்டத்தட்ட வந்து பாதி வருஷம் போயிடுச்சு. பட் இன்னும் கேப்டன் மில்லர் தான் நம்பர் 1 பாக்ஸ் ஆஃபீஸ் இன் தமிழ்நாடு டே ஒன் கிராசிங்கில் இருக்குது. ஸோ உங்கள் கருத்தை வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த படம் பிடிக்கும் அப்படி கமெண்ட் பண்ணுங்கள். மேலே மச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம பெல் ஐகான் லைக் பண்ணுங்கள். மகிழ்ச்சி.